வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். பப்ளிக் இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ உங்களுக்கு நடந்து முடிஞ்சுச்சு இல்லையா? ஹால்ஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் ரிவிஷன். ஸோ, அதில கேட்ட கொஷின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ, எனக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் கிடைச்சிச்சு. அந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ வச்சு அதிலிருந்து அந்த கொஷின்ஸும் வித் பேஜ் நம்பரோட நான் குடுத்துருக்கேன். ஸோ, இது வந்து ஒரு 7 ஆர் 8 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ, இது மேபி கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஜஸ்ட் எனக்கு கிடைச்சத கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ, இதுவரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவோட கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் போட்டிருந்தோம். இப்போ வந்து எதுவுமே பிடிஎஃப் வந்து எல்லாம் முன்னாடி இருக்கு. ஸோ, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிற மாரி நான் வியூ பண்றேன். நீங்க இத வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கானதான. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி நல்லா படிச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே நம்ம வந்து பிடிஎஃபாவே நம்மளோட டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கோம். ஸோ, அந்த கேஸ் ஸ்டடியும் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டடில வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஏபி இவங்க வந்து இந்த ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, அந்த வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். அதையும் நம்ம வந்து லெசன் வைஸ் அப்படியே நான் வியூ பண்றேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, அது எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ஸ்டோரி மாரி படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காமர்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ, ஸ்டோரி மாரி படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.